நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி அண்ட் சீக்கிரமே அதுக்கான டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அண்டு அந்த கட்சி யார் கூட இணைய போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நடிகர் ராகவா லாரன்ஸ் இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி செம்மையாக சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. கொஞ்ச நாளாகவே திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் தான் நிற்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் வைரலாக போனதை தொடர்ந்து இப்போ அதுக்கு செம்மையான ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ராகவா லாரன்ஸ். அண்ட் அந்த வீடியோவில் நான் அரசியலில் இணைய தயாராக தான் இருக்கேன், அரசியலில் இணையலாமா வேண்டாமா அப்படின்றத மக்களாகிய நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்க, உங்கள் கருத்துக்களை கேட்ட பிறகு என் முடிவுகளை தெரிவிக்கிறேன் அப்படின்னும். அண்ட் நண்பர் விஜய் அரசியலுக்கு வராரு, நானும் அரசியலுக்கு போறேன்னு சொன்ன அரசியல் ஒரு சாக்கடை, சாதி மதம் இருக்கு, நீ அமைதியான ஆளு, அரசியல் செட் ஆகாதுன்னு விஜய் கிட்ட அம்மா சொல்ல போறேன்னு சொன்னாங்க. ரிசல்ட் வந்த உடனே அம்மா கிட்ட போய் அன்னைக்கு என்ன சொன்ன, ஜாதி மதத்தை தாண்டி மக்கள் ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொன்ன, இன்னைக்கு பாரு நண்பர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னேன், இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டேன். உடனே எங்க அம்மா அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, நீயும் போ கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதை பத்தி நான் நண்பர் விஜய் கிட்ட பேசுறப்ப அம்மா அரசியல் போக வேண்டாம், அது ஒரு சாக்கடைன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். நண்பர் விஜய் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு புரியாது அப்படின்னு சொன்னாங்க. நண்பர் விஜய் ஜெயிச்சவுடன் என் அம்மாவோட பணத்தை மட்டும் வச்சு அரசியலில் ஜெயிக்க முடியாது, அதுக்கு நண்பர் விஜய் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னேன். அண்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நானும் அரசியலில் வர ரொம்ப விருப்பப்படுறேன். திருச்சி கிழக்கில் நான் நிற்க போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில். ஸோ மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடப்பேன் அப்படின்ற மாதிரி உறுதி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திருச்சி கிழக்கில் அவர் நிற்கிறாரா அண்டு அரசியலில் இணையிறாரா அப்படின்னு. ஆனால் திருச்சி கிழக்கில் ஆல்ரெடி த்ரிஷா அவர்களை நிற்க வைக்கலாம் டிவிகே சார்பா அப்படின்னு சொல்லி டிவிகே தொண்டர்களும் நிறைய ரசிகர்களும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ராகவா லாரன்ஸை நிற்க வைக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்போ த்ரிஷா அவர்கள் இதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா, இல்லை உண்மையிலே த்ரிஷா நிற்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தா இல்லையா அப்படின்றத த்ரிஷா அவர்கள் வெளிப்படையாக சொல்லணும். த்ரிஷா அவர்கள் அரசியலில் ஈடுபட ஆர்வமாக தான் இருக்காங்க. அண்ட் அதுவும் திருச்சி கிழக்கில் நிற்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க செம்மையான ஆர்வத்தை வெளிக்காட்டுவாங்க. அண்ட் த்ரிஷா அவர்களோட பதிலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.